வெல்கம் டு சதீஷ் கிளைமேக்ஸ். வீடியோ சிறுசு ஆனால் வீரம் பெருசு. ஒரே ஒரு பெண்மணி மொத்த வெள்ளைக்காரனும் க்ளோஸ் அப்படின்னு அவங்களால நம்ப முடியுதா? யார் அந்த பெண்மணி, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1780களில் ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வரும்போது சிவகங்கை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற மன்னரான முத்துவடுகநாதரை கொலை பண்ணிட்டு ஆங்கிலேயர்கள் அந்த ஏரியாவை கைப்பற்றுறாங்க. அந்த மன்னரோட மனைவி தான் வீரமங்கை வேலுநாச்சியார். நம்ம தமிழகத்திலிருந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பெண்மணி அவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாக இருக்காங்க. தலைமறைவாக இருந்து அவங்களோட படை வலிமையை அதிகரிச்சுட்டு ஹைதர் அலியோட சப்போர்ட்டோட 1780 ஆங்கிலேயருக்கு எதிராக மறுபடியும் போர் புரியுறாங்க. ஆங்கிலேயரோட மிகப்பெரிய பலமாக இருக்கிறது அவங்களோட ஆயுத கிடங்கு. ஸோ அதை எப்படியாவது அடிச்சு நொறுக்கிட்டா நம்ம இந்த போரில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இந்த சம்பவத்தை யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது வேலுநாச்சியார் அவங்களோட படைப்பிரிவில் ஒரு படை தளபதியாக இருந்த ஒரு வீராங்கனை தான் குயிலி. அந்த குயிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சம்பவத்தை நான் பண்ணி கொடுக்குறேன், நாட்டுக்காக என்னோட உயிரை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாளாக போய் அவங்க மேலே நெய்யை தடவிக்கிட்டு அவங்களே தீயை கொளுத்திக்கிட்டு அதாவது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்தியாவிலே முதல் தற்கொலைப்படை தாக்குதல் இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆயுத கிடங்குக்கு உள்ளே போய் அங்கே இருக்கிற வெடிப்பொருட்கள் எல்லாத்தையுமே வெடிக்க வைக்கிறாங்க. அது மொத்தமும் பிளாஸ்ட் ஆகுது. கடைசி என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் சரணடைகிறாங்க. வேலுநாச்சியார் அரசியாகிறாங்க. தான் இருந்தாலும் இந்த மாதிரியான வீரதீரமான பெண்மணிகளோட வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. அது பேச வேண்டிய ஒரு பொருளாக இருக்கிறது. இவங்களை பற்றின டீட்டெயில் இப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு வீரமான ஆளாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இந்த மாதிரியான வீரமான வரலாறை பற்றி நம்ம பேச முடியும். இந்த மாதிரியான மறைக்கப்பட்ட வரலாறை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் அந்த வீரர்களோட நேமை கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அவங்கள பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுவரைக்கும் நன்றி, வணக்கம், பபாய்.